இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த அருமையான காலையில் உங்களை சந்திப்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்த ஆராதனையிலே நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேவனை துதித்து தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனை ஆராதிப்பது நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த 2024 கடவுள் நம்மை ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க வைத்திருக்கிறார். உபத்திரவங்கள் போராட்டங்கள் மத்தியில் நாம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அவருடைய கரம் நம்மளை அவ்வளோ அழகாக கூட்டி இந்த நாள் இந்த மாதத்திற்குள்ளாக கூட்டி செல்லுகிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த காலை வேளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என் தேவன் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றி, நீ நடத்தின விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உமக்கொப்பானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஆண்டவரே. ராஜாவை உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினச்சி சொல்லுங்கள். ஆண்டவரே நீ நன்றி அப்பா, நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் மேலானவர் ஆண்டவரே, நீர் மேலானவர், நீர் உயர்ந்தவர். அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பது மிகப்பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த கிருபைக்காக கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோதரிக்கிறோமை, துதிக்கிறோமை, துதிக்கிறோமை, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து விபத்துக்கள் நேரிடாமல் ஆண்டவரே, நோய்கள் அணுகாமல், பலவீனங்கள் எங்கள் சூழ்ந்து அமிழ்த்து விடாதபடி என் கர்த்தர் ஆண்டவரே நிமிடந்தோறும் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்துகிறேன். உடைய அன்பிற்காக அந்த காலை வேளை நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சபையாராக ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாகும் இடத்துல நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் போது ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதிக்கணும். இந்த மாதத்தினுடைய முதல் நாள் தொடக்க இந்த மணி துளிகள் ஆராதனையோடு வாக்குத்தத்த வார்த்தையோடு ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் எதிர்கொள்ளணும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எங்களை எப்படி அழகாக நடத்தி வருகிறேன். கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தெய்வம் நிறைவேற்றி நடத்தி வருகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க நமக்கு எந்த காரணமும் தேவையில்லை. போன மாதம் இந்த விஷயத்தை செஞ்சார், நம்ம ஆராதிக்கணும், இந்த காரியத்தை வாய்க்க செய்தார் ஆராதிக்கணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டு இருக்கிறார். திரைக்கு பின்னால் அப்படின்னு உலக வழக்கில் சொல்லுவாங்க, அது போல் நமக்கு தெரியாமல் நம் சுகமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் சொல்லி எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனுடைய ரிசல்ட் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால் ஆராதனை செய்வதற்கு காரணம் தேட தேவையில்லை. இந்த காலை வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சீங்க அதனால் ஆராதிக்கிறேன், அப்படி இல்லைப்பா, என் முழு மனதோடு உண்மை ஆராதிக்கிறேன், என் கண்மலையை உண்மை ஆராதிக்கிறேன், என்னை காண்பவரை உண்மை ஆராதிக்கிறேன், என்னை காப்பவரை உண்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளில் தேவனை துதித்து நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். நல்ல தெரிந்த ஒரு பாடல், நல்ல கரங்களை தட்டி இந்த நாளில் நம்ம பாடி ஆராதிக்கலாமா? உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம். கண்மலையே ஆராதிக்கின்றோம், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லலாமா? கண்மலையே ஆராதிக்கின்றோம்,
ஆராதிக்கின்றோம், காண்பவரே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன். சொல்லலாமா? முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லலாமா? யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவீர். சொல்லுங்க. யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவீர், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சொல்லுங்க. இந்த காலை வேளையில என்னாலும் வெற்றி தருபவரே உம்மை ஆராதிக்கிறேன் ராஜா, எப்பொழுதும் சுகம் தருபவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, சமாதானம் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். சொல்லலாம். அந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு ஆண்டவர் கடந்த மாதங்கள் முழுவதும் சமாதானத்தை கொடுத்தார்? வெளியிருக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட அழுத்தத்தை வேணாலும் உண்டாக்கலாம். பிரச்சனைகள் ஆகட்டும், போராட்டங்கள் ஆகட்டும், பலவீனங்கள் ஆகட்டும், உபத்திரவங்கள் ஆகட்டும், எப்படிப்பட்ட அழுத்தத்தை வேணா கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் என் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்தார். நம்ம ஒவ்வொருவரும் அதை ருசி பார்த்தோம். அந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தீரேன், யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, சமாதானத்தை கொடுத்தீரேன். கொஞ்சம் நேரம் சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து. யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றேன், எந்நாளும் சமாதானம். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றேன், எந்நாளும் சமாதானம், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து, பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறேன், என்னை காண்பவரே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, என்னை காப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே. என்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு என்னை மீட்டெடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் கரத்தை பிடித்து நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சிறைப்பட்ட போன என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அழுகையும் பற்கடிப்புமாய் இருந்த என்னுடைய வாழ்க்கையில மீட்டு ஆண்டவரே அப்பா சுதந்திரமும் ஆண்டவரே சொந்தமுமாக சந்தோஷமாய் வாழ்கிற கானான் தேசத்திற்குள்ளாக எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, பாவமான எகிப்திலிருந்து பரிசுத்தமான கானானுக்கு எங்களை நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, சங்கிலியால் கட்டப்பட்டு கிடந்த எகிப்திலிருந்து ஆண்டவரே அப்பா சுதந்திரமாக என் தேவனை ஆராதிக்கிற இந்த கானானுக்குள்ள எங்களை கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாவ காரியங்கள்ல, இந்த உலகத்தின் போராட்ட
போராட்டங்கள்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆண்டவர் உபத்திரவங்கள்ல, இந்த உலகத்தின் ஆண்டவரே பாவமான சேற்றிலே சிக்கி கிடந்த என்னை ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் தேடி வந்து உம்முடைய ரத்தம் என்னை மீட்டு கொண்டதே. இந்த காலை வேளையில் அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரை சொல்லுங்க இந்த நாள்ல, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, எனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவதை போல கர்த்தர் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே அப்பா, சந்ததி சந்ததியாக அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, உம்மை கனப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்கள் சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக போராட, ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க, ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசி பார்க்க, ஆண்டவரே அப்பா உம்முடைய மார்பிள் தோளிலே சாய்ந்து கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ராஜா. இதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அதற்காக நன்றி இயேசுவே. எகிப்திலிருந்து எங்களை கூட்டி வந்தீரே, கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்து கொண்டிருக்கிறவரே, என் உயிர் உள்ளவரை உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். சொல்லலாமா? என்னுடைய அழைப்பின் நோக்கத்தை அறிந்து, என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை அறிந்து உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆண்டவரே, I will worship you only Lord. ஆண்டவரே, என் ஆராதனை உமக்கு மாத்திரம் தான், என்னுடைய பாடல்கள் உமக்கு மாத்திரம் தான், என் இருதயத்தில் இருக்கக்கூடிய இடம் உமக்கு மாத்திரம் தான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மேன்மையான இடம் உமக்கு மாத்திரம். சொல்லலாம் இந்த காலை வேளையில், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஓ இயேசுவே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 என்று சொல்லி இந்த காலை வேளை தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். எகிப்திலிருந்து ஆண்டவரே அப்பா எங்களை கூட்டி வந்தீர். ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ள வர உம்மை மாத்திரம் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவனை மாத்திரம் தான் நான் பாடுவேன், என் ஆராதனை என் தேவனுக்கு மாத்திரம் தான்? சொல்லி உயர்த்தலாம். அதனால ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்க செய்தீர். ஆராதிக்க தானே எல்லாம், ஆராதிக்க தானே உம்மை, ஆராதிக்க தானே எல்லாம், ஆராதிக்க தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். பாவசாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். ஆராதிக்க தானே, சொல்லலாமா? உம்மை ஆராதிக்க தானே எல்லாம், ஆராதிக்க தானே உம்மை, ஆராதிக்க தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி, உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். அந்தகார இருளிலிருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். அந்தகார இருளிலிருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். எல்லாம் ஆராதிக்க தானே உம்மை, ஆராதிக்க தானே எல்லாம், ஆராதிக்க தானே உம்மை, ஆராதிக்க தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிருள்ளவர உம்மை பாடுவேன்,
நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. உயிருள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிருள்ளவரை உம்மை பாடுவேன், உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். சொல்லுங்க. ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நம்பிக்கை உம்மை ஆராதிப்போம், நங்கூரமே உம்மை ஆராதிப்போம், புகலிடமே உம்மை ஆராதிப்போம், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க இன்று ஆராதிக்க உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால். சொல்லுங்க. ஆமாண்டவரே. அப்பா, பரலோக அபிஷேகம் இந்த காலை வேளை எங்கள் மேலே இறங்கட்டும். பரலோக அக்கினி இந்த காலை மேலே இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள அசைவாடட்டும். தூய ஆவியானவர் எங்களுக்குள்ள இறங்கட்டும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அக்கினி இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கென்று ஆண்டவரை சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற மகனாக மகளாக நாங்கள் நிற்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசானவனை எதிர்த்து நிற்க ஆவியானவர் எங்களுக்குள்ள பலனை கொடுங்க. ஆண்டவரே இந்த நாளில் இருந்து அபிஷேகத்துக்காக நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அக்கினி எங்களுக்குள்ள நிறைவா இறங்கட்டுமே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஆவியானவர் தொடட்டும். கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆமாண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர். என் கடைசி நிமிடம் வரை, இந்த உலகத்தில் எங்கள் உயிர் பிரியும் கடைசி நிமிடம் வரை ஒரு வார்த்தை உச்சரிக்கணும் அப்படின்னு சொன்னா அது இயேசு என்கிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. இருதயத்திற்கு மிக நெருக்கமானவர்கள் பெயரை எப்போ நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த உலக மனிதர்களுடைய ஒரு செயல் அதுதான். எந்த நேரத்துலையும் தூக்கத்தில் கூட தனக்கு பிடித்தவருடைய பெயரை சொல்லுவாங்க. மகனோ மகளோ தாயோ தகப்பனோ மனைவியோ யாராவது ஒரு பெயர், நண்பர்கள். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் தேவன் செய்த நன்மையை நான் ஒருபோதும் மறக்க போறதில்லை. அவர் செய்த நன்மையை மறக்காததுனால எந்த நேரத்திலையும் என் இருதயம் கூப்பிட ஆசைப்படுகிற ஒரு பேர் என்று சொன்னால் அது இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. அது நல்ல நிலைமையில் இருக்கலாம், இல்லை கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம், அது பலவீனமான நிலைமையில் இருக்கலாம், இன்பமான நிலைமையில் இருக்கலாம், இல்லை என்னுடைய மரண தருவாய் கூட இருக்கலாம். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் எபினேசர் மாத்திரம்தான். அவரை நான் மறக்க மாட்டேன். எல்லா விஷயங்களையும் மறந்து போகலாம். வயதாகும் போது சில விஷயங்கள் மறந்து போகும். யார் என்ன எவ்வளவு இதெல்லாம் மறந்து போகும். ஆனால் கர்த்தரை தினந்தோறும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, கர்த்தர் செய்த நன்மையை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா, எது மறந்து போனாலும் அவரை மறக்க மாட்டோம். இந்த
காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவரே, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. நான் மறக்காததுனால தான் தினந்தோறும் உடைய பாதத்தில் மண்டியிட்டு உம்மை ஆராதிக்கிறேன், உடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சொல்லுங்க, இந்த 4 ஆண்டவரிடத்துல எது என் வாழ்க்கையில் புதுசாக வந்திருக்கலாம். செல்வம் வந்திருக்கலாம், ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், பிள்ளைகள் வந்திருக்கலாம், பேர குழந்தைகள் வந்திருக்கலாம், வசதி வாய்ப்புகள் அதிகம் கூடி இருக்கலாம், புதிதாக நண்பர்கள் வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில் புதிதாய் பல காரியங்கள் நடந்திருக்கலாம், சில காரியங்கள் என் வாழ்க்கையை விட்டு அகன்றும் போயிருக்கலாம். ஆனால் எது வந்தாலும் எது போனாலும் அதை குறித்து ஞாபகம் இருப்பதை காட்டிலும் என் கர்த்தர் என் மேல் வைத்த அன்பை நான் ஒருபோதும் மறக்கிறதில்லை. மறப்பேனும் உமது அன்பை. சொல்லலாமா அந்த காலை வேளையில், இயேசுவின் அன்பை நான் ஒருபோதும் மறக்க போகிறதில்லை. ஹல்லேலூயா சொல்லி இந்த நாளில் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு நல்ல ஆராதனை செய்யலாமா அந்த நாளில்? ஆண்டவரை நோக்கி நல்ல முழு மனதோடு சொல்லி இந்த நாளில் துதிக்கலாமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்லலாமா? எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. நீர் என்னில் வைத்து உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்து உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையாம். கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஆமாண்டவரே, உடைய அன்பை நான் மறக்க மாட்டேன். இந்த காலை வேளையில் இந்த அக்டோபர் மாதத்திற்காக உடைய பாதத்தில் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நீர் என் மேல் வைத்த கிருபை இந்த அக்டோபர் மாதம் மாத்திரமல்ல, நீ வரும் நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒருபோதும் கைவிடாது ராஜா. என் தேவன் அவ்வளவாக நீ நடத்த வல்லவர். மீதமுள்ள பகுதிகள் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இப்பொழுதும் தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக செல்ல இருக்க போகிறோம். 2024 அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்பது சகரியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா 3:4. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லாம அந்த காலை வேளையில் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? தன்னுடைய வாழ்க்கையில சிறந்த வஸ்திரத்தை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு தரிப்பிக்க போகிறார். முக்கியமாக இந்த வசனம் எதன் அடிப்படையிலே கர்த்தர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு, இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, குற்ற உணர்ச்சி, கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, குற்ற உணர்ச்சி. நம்ம அதிகம் டிவி பார்க்குறோம். டிவியில் விளம்பரங்கள் வருகிறது. இந்த விளம்பரத்தினுடைய அதனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையை தூண்டிவிட்டு அந்த பொருளை வாங்க செய்வது. இல்லை என்று சொன்னால் நமக்குள்ள குற்ற உணர்ச்சியை தூண்டிவிட்டு அந்த பொருளை வாங்க செய்வது. இந்த பொருள் நல்லா இருக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையான விளம்பரம். இன்னொன்று, இவ்வளோ நாள் இதை உபயோகப்படுத்துனீங்களா, இது உங்களுடைய உடலுக்கு இது எவ்வளோ கேடு தெரியுமா, உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ கேடு தெரியுமா, உங்களுடைய இருதயத்துக்கு எவ்வளோ கேடு, உங்களுடைய வயிற்றுக்கு எவ்வளோ கேடு, இப்படி போய் உபயோகப்படுத்தியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொருளை காமிச்சு இது நல்ல பொருள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. உடனே நமக்குள்ள, அடடா, இப்படிப்பட்ட பொருளை உபயோகப்படுத்திட்டோமே, இப்படிப்பட்ட பொருளை வாங்கிட்டோமே, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கெடுதலை உண்டாக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ள வந்து, இல்லை இந்த நல்ல பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வாங்குறது உண்டு. அதே போல் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது, சந்தோஷமாய் வாழ்கிற ஜனங்களை காட்டிலும் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிற ஜனங்கள் அதிகம் உண்டு. முக்கியமாக வெளியே பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பதை போல தெரியும், ஆனால் தனக்குள்ளே தங்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டு அதை நினைத்து புலம்பிக் கொண்டு வாழ்கிற ஜனங்களும் உண்டு. சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்வியை குறித்து எண்ணி அதை குறித்து கவலை கொண்டு நீடித்த நாட்களாக அந்த தோல்வியை குறித்து ஒரு குற்ற உணர்ச்சியோடு என்ன பண்ணுவது, வாழ்வது உண்டு. சில பேர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, யாராவது ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க, உங்ககிட்ட இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ அதை செய்ய முடியல, உன்னால் இப்படி வருவேன்லாம் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ இப்படி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்ற உணர்ச்சி ஆகிடும். இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படாமல் அதை நினச்சி என்ன பண்ணுவாங்க, கவலைப்படுறது உண்டு. இன்னும் சில பேர் எப்படிப்பாங்க, வேலையில் ரொம்ப அழுத்தத்தோடு செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏதோ தங்கிட்ட குறை இருக்கிறதாவே அதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேகம் அவர்களுக்குள்ளே இருக்கும். பணம் சம்பாதிப்பது, பொருட்களை ஈட்டுவது, இந்த மாதிரியான காரியத்தில் அவர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சியோடு மக்கள் வாழ்வது உண்டு. இந்த வசனம் என்ன ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். யோசுவா ஒரு ஆசாரியன், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. அங்க பிசாசானவன் யோசுவாங்கிற அந்த ஆசாரியனுக்கு எதிராக பல குற்றங்களை சுமத்தி கொண்டு இருக்கிறான். அவன் ஆசாரியனாய் நிற்பதற்கே தகுதியற்றவன் என்று சொல்லி யோசுவாவை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். யோசுவாவும் குற்றம் செய்தவன் தான். இதுதான் இந்த சூழ்நிலை. 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 6-7ஆம் வசனம் வரைக்கும் இந்த இன்சிடென்ட் ரொம்ப அழகாக சொல்லுகிறோம். முதலாவது காரியம், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், எத்தனை பேர் நம்ம குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ நடந்த விஷயம், யாரோ சொன்ன விஷயம், எதுக்கோ ஒரு காரியம். குற்ற உணர்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, ஒன்று நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்து கொள்வது, இன்னொருவரை நியாயம் தீர்க்க அனுமதிப்பது. நம்முடைய மனசாட்சி சில நேரங்களில் நம்மை குற்ற உணர்ச்சியாக செயல்பட வைக்கும். அந்த குற்ற உணர்ச்சி உண்மையான குற்ற உணர்ச்சியா இல்லை தேவையில்லாமல் குற்ற உணர்ச்சிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதே சில பேருக்கு தெரியாது. எனக்கு இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாம் குற்றம் செய்தவனா இல்லையா என்பதை யாரிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிசாசானவன்
இந்த யோசுவா அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை, இந்த பிரதான ஆசாரியனை குற்றம் சுமத்துகிறான். ஆனால் யோசுவா யாருக்கு முன்னாடி நிற்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்பொழுது தேவன் தான் என்ன செய்ய வேண்டும்? அவர் குற்றம் செய்தவரா இல்லை குற்றம் செய்யாதவரா என்பதை நியாயம் தீர்க்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரிடத்துக்கு முன்னாடி நின்றுட்டு நான் குற்றம் உள்ளவன், நான் குற்றம் இல்லாதவன் என்று சொல்லி நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ஒருவன் நம்மை நல்லவன் சொல்லிட்டா நம்ம ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிறோம். யாராவது ஒருவன் நீ கெட்டவன் சொல்லிட்டா உடனே ஐயோ நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஒரு 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 உந்துதலை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி புலம்பிட்டு கொண்டு என்ன பண்ணுவது இருப்பது உண்டு. இப்போ இந்த பிரதான ஆசாரியனை பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். என்ன குற்றம் சுமத்தி? இவன் பாவம் செய்திருக்கிறான். இந்த ஆசாரியன் யோசுவா என்று இந்த ஆசாரியன் பாவம் செய்திருக்கிறான். இந்த ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்னா, தேவாலயத்திலே ஜனங்கள் கொண்டு வருகிற பலிகளை வாங்கி தேவனிடத்திலே செலுத்தி ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஒரு மனிதனாக நின்று ஒரு இன்டர்சீட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், அவர்களுக்காக பொதுவான ஒரு ஆளாக இருந்து தேவனுக்கும் இந்த ஜனங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துகிற ஒரு மனிதன் தான் இந்த யோசுவாங்கிற இந்த ஆசாரியன். இப்போ இந்த ஆசாரியன் அந்த வேலையை செய்யக்கூடாது. இவங்கிட்ட குற்றம் இருக்கு. இவன் எப்படி பரிசுத்தம் என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்? இவனே குற்றம் உள்ளவன், இன்னொருவன் குற்றம் செய்துட்டேன்னு பலியை கொண்டு வரதை வாங்கி கொண்டு வந்து இடத்துல கொடுப்பதற்கு இவனுக்கு என்ன தகுதி உண்டு என்று சொல்லி இவன் என்ன பண்ணுகிறான்? குற்றம் சுமத்துகிறான் பிசாசானவன். ஆனா இந்த குற்றம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உண்மையாலுமே பிசாசானவன் சொல்லுவதை போல இந்த யோசுவா குற்றம் செய்தவர் தான்? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, குற்றம் செய்தவர் தான். ஆனா அவருடைய குற்றத்தை நியாயம் தீர்ப்பதும், அந்த குற்றத்திற்கு மன்னிப்பு கொடுப்பதும், இல்லை அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனை கொடுப்பதற்குண்டான அதிகாரம் யாரிடத்திலே மாத்திரம் இருக்கிறது? தேவனிடத்திலே மாத்திரம் தான் இருக்கிறது. அப்ப நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னொரு மனிதனிடத்திலே போய் நின்று கொண்டு யாரோ ஒருவர் நம்மை குற்றம் சுமத்துவதற்கு நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை நம்மளே உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி செய்து நான் நல்லவனா, நான் கெட்டவனா, நான் செய்த காரியம் சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறதுனா, தேவ சமூகத்துக்கு முன்னாடி போய் நில்லுங்க. தேவ சமூகத்தில் ஜபத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நான் செய்த காரியம் சரியா தவறா என்று தெரியல, ஒரு குற்ற உணர்ச்சியோடு நான் ரொம்ப நாட்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த தவறு என்னை அறியாமல் செஞ்சுட்டேனா, இல்லை என்னுடைய திறமை அப்படின்னு நான் செஞ்சுட்டேனா, இல்லை என்னுடைய அறிவுன்னு நான் செஞ்சுட்டேனா, இல்லை என் குடும்பத்துக்கு நன்மைன்னு நான் செஞ்சுட்டேனா, இல்லை எனக்கு இது நன்மை நினச்சி நான் செய்யும்போது இது தவறு என்று தெரியாமல் செஞ்சுட்டேனா, இது சரியான விஷயம் என்று செஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கு எனக்கு அது குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. நான் எங்கோ தவறு செய்து விட்டேனோ என்று சொல்லி உம்மிடத்தில் வந்து உட்காந்துருக்க. ஆண்டவர் நியாயம் தீர்க்கட்டும். தேவனுக்கு முன்பாக வாங்க. என்னை மனிதர்கள் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோ ஒருவர் வந்து என்னை நியாயம் தீர்த்து நீ நல்லவன் கெட்டவன் என்று சொல்லி அதில் சந்தோஷப்படுவதும் அதனால் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ், நான் பாவம் செஞ்சவன் தான், நான் தவறு செஞ்சவன் தான், நான் செய்த தவறை என் கடவுள் நியாயம் தீர்க்கட்டும், என் தேவன் என்னை நியாயம் தீர்க்கட்டும். இன்னொருவர் சொல்லி தான் நான் கண்ணீர் விட்டு, சில பேர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு 3 மாதம் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. என்ன குற்றம்னு சொல்லிட்டாங்க, என்ன தப்பானவன் சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் அவங்க என்னை காட்டி கொடுத்துட்டாங்க, என்னை சுட்டி காமிச்சிட்டாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சமுதாயத்தில் நான் செஞ்சுட்டேன்னு என்ன சொல்கிறாங்களே, போகிறவங்க வரவங்கலாம் சொல்கிறாங்களே என்று மனவேதனைப்படுவது உண்டு. மன அழுத்தத்திற்குள்ளாக செல்வது. சில பேர் தற்கொலை கூட செய்து கொள்வது உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம் செய்த தவறு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி வாங்க. யோசுவா தவறு செய்தவர் தான் இந்த பிரதான ஆசாரியன். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். பிசாசானவன் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். சிச்சுவேஷன் இதுதான் சூழ்நிலை. ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நான் குற்றவாளியா நியாயமானவனா என்பதை நான் எங்கு அறிந்து கொள்ள முடியும்? என் தேவனுக்கு முன்பாக தான் நான் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். உலக மனிதனிடத்தில் கிடையாது. என்னுடைய மனசாட்சி அல்ல. ஏன் என்று சொன்னால், என் மனசாட்சி எப்படி சில நேரங்களில் நான் பாவங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது என் மனசாட்சி செயல்படுகிற விதம் வேறு மாதிரி இருக்கலாம். இல்லை நான் கடைசியாக சந்தித்த ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து சில நேரத்தில் நம்ம ஒரு எக்ஸாம் தேர்வு எழுதும்போது நல்ல பதில் எழுதுவோம். ஆனால் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவன் அதே கேள்விக்கு வேறொரு பதில் எழுதும் பொழுது தெரியாமல் அதை எட்டி பார்த்துருவோம். எட்டி பார்த்துட்டு நினைப்பான், ஐயோ அவன் எழுதுறதானே சரியாக இருக்கும், அவன் நல்லா படிக்கிறவனாச்சே, நான் சரியாக படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுனதை அடிச்சுட்டு அவன் எழுதுனதான் சரியாக இருக்குன்னு எழுதி வச்சுருவோம். வெளியே வந்து பார்த்தா நம்ம எழுதுனது சரியாக இருக்கும், அவன் எழுதுனது தப்பாக இருக்கும். சில சூழ்நிலைகள் அப்படிதான். நம்ம சரியாக செய்வோம், கடைசியாக யாரை பார்க்குறோமோ அவன் செய்கிறது சரின்னு நினச்சி பின்னாடி போய் தப்பாக செஞ்சிருவோம். அதுபோல தான் நம்முடைய மனசாட்சியும் சில நேரத்தில் கடைசியாக என்ன
சொல்லுதோ அதை வச்சு நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடும். கர்த்தரிடத்துல வாங்க, தெய்வ வார்த்தைக்கு முன்னாடி வந்து நில்லுங்க. யோசுவா தேவனுக்கு முன்பாக வந்தன. இப்போ ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். பிசாசானவன் குற்றம் சுமத்துட்டும், உலகம் குற்றம் சுமத்துட்டும், நம்ம நல்லவனா கெட்டவனா என்பதை தேவன் நியாயம் தீர்ப்பார். முத காரியம் அது. இரண்டாவது காரியம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அடுத்த வார்த்தை பாருங்க, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. ரொம்ப நாளா குற்ற உணர்ச்சியோடு இருந்து வாழ்க்கையில சமாதானம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நான் தவறு செஞ்சவன் தான், நான் பாவம் செய்தவன் தான், நான் குற்ற உணர்ச்சிக்கு உட்பட்டவன் தான். ஆனா நான் குற்ற உணர்ச்சியோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது என்னை ஒருவர் கை நீட்டி, நீ இந்த தப்பு செஞ்ச, இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னு என்னை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கும் பொழுது கடவுள் சொல்றார், நீ அமைதியா இரு. நீ குற்றம் சுமத்த யாரு? நான் அவனை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் இன்னொருவர் குற்றம் சுமத்தும் பொழுது ஒருவேளை அவங்க கடவுள்கிட்டே குற்றம் சுமத்தலாம். ஆண்டவர் சொல்றார், நீ உன்னை போல அவர்கள் அல்ல, நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி நான் அவனை தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட புள்ள அவன், என் மக, என்னுடைய புள்ள அவன். அவள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், அவன் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். அந்த தவறுக்கு உண்டான நியாய தீர்ப்பு எனக்கு கொடுக்க தெரியும். அவன் என் பிள்ளை, நான் நியாய தீர்ப்பு எப்படி வேணா செய்வேன். தண்டனை கொடுப்பேன், தண்டனை கொடுக்காம போவேன், கிருபையால மன்னிப்பேன், திரும்ப அணைத்துக் கொள்ளுவேன். அடுத்த முறை அந்த தவறு செய்யாதபடி அவனுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பேன். அது என்னுடைய வேலை. நீ யார் குற்றம் சுமத்துவதற்கு? நான் தெரிந்து கொண்ட பிள்ளை. அல்லேலூயா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்ன பிசாசானவன் நம்மை அப்படிதான் தெய்வ சமூகத்தில் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். சில தவறுகள் நம்ம செய்கிறோம், தேவனுக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா. பிசாசானுடைய வேலையே அதுதான். உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவது? தேவன் சமூகத்தில் குற்றம் சுமத்துவது, நமக்குள்ள குற்ற மனசாட்சியை, ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவதே பிசாசானவன் தான். இப்படி பாவத்தை கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை செய்துட்டோன்னா அந்த பாவத்தை செஞ்சதுக்கு உண்டான ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்குள்ள என்னைக்கும் இருக்காது. அதை அறிக்கை செய்யவும் விட மாட்டான். அதை உள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே புழுங்கி அழுது வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அடுத்த நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாம குற்றுயிரும் குலையுயிருமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்கும் போதுதான் நான் அறிந்து கொள்ள முடியும். தேவ வசனத்திற்கு முன்னாடி நிற்கும் பொழுதுதான், நான் ஜெபிக்கும் பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தேர்ந்தெடுத்தல் நான். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், என்னை தத்தெடுத்திருக்கிறார், என்னை நியாயம் தீர்த்திருக்கிறார். அவருடைய மகனாக மகளாக அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருக்கென்று ஓடுவதற்காக கர்த்தர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் அறிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. என்னுடைய பாவம் கர்த்தருடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்படட்டும். ஆண்டவர் சொல்லுவார். இன்னொருவர் வந்து என்னை குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொருவர் வந்து என்னை குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதர்கள் குறை சொல்லுவதையும், பிசாசானவன் குறை சொல்லுவதையும் சில நேரத்தில் இதயத்துக்குள்ள குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவதில்லை. இன்னொருவர் நம்மளை குற்றம் சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வெயிட்டா தூக்கி தலையில வச்சுக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பாரம். ஒரு 150 கிலோ 200 கிலோ வெயிட்டை தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி. அதை நினைச்சு சாப்பிட்றது இல்லை, அதை நினைச்சு தூங்குறது இல்லை, அதை நினைச்சு சபைக்கு போறது இல்லை, அதை நினைச்சு ஜெபிக்கிறது இல்லை, அதை நினைச்சு வேதவசனம் வாசிக்கிறது இல்லை, வேலைக்கு போறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, குடும்பத்துல சந்தோஷமா பேசுறது இல்லை, குடும்பத்துல சமாதானமா இருக்கிறது இல்லை. எப்பயும் 200 கிலோ வெயிட்டை தலையில சுமந்து கொண்டு இருக்கிறப்ப அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க மேல குற்றம் சுமத்திட்டாங்க, நான் நல்லது நினைச்சுதான் செஞ்சேன், அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க. வெயிட்டை தூக்கி சுமந்து கொண்டே என்ன பண்ணுவது இருப்பது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். யாராவது ஒருவர் உங்களை குற்றம் சுமத்துறாங்களா? போங்க தெய்வ சமூகத்திற்கு, சொல்லுங்க போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிங்க, இல்லை நான் இந்த நினைப்பில் செஞ்சேன், இது சரியா தப்பா சொல்லுங்க. தவறு என்று சொன்னால் அப்பயே மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு அந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யாதுங்க. அதோடு தூக்கி எரிச்சிருங்க அந்த விஷயத்தை. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா மன்னிப்பார். நம்மை மன்னிக்கிற தெய்வம் அவர். ஏன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அதை பாரமா தூக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பிசாசானவன் செய்யற வேலை அதுதான். அவன் நம்மளை ஜெபிக்க விடவே மாட்டான், தேவ சமூகத்தில் கிட்ட நெருங்க சேர விட மாட்டான். அந்த குற்ற உணர்ச்சியை போட்டு
அதையே அழுத்தி அழுத்தி நம்மளை வாழ விடாம முடிச்சிருவான். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுற வார்த்தை, வாங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு, நீங்க செய்யறது சரியா தப்பா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் எனக்கு வெளிப்படுத்துவார்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் சொல்ற, தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே உன்னை தெரிஞ்சு வச்சிருக்கப்பா. என் மகளை உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். என் இருதயத்தை அறிந்த மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தை பார்க்கிறான். தேவனுக்கு தெரியும் என் இருதயத்தில் என்ன. ஒருவேளை நான் செய்ய வந்த காரியம் நன்மை நினைச்சு நான் செஞ்சேன், அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு என்னை குற்றம் சுமத்தலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு தெரியும், என் கர்த்தருக்கு தெரியும் நான் நன்மை நினைச்சு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். மூணாவது ஒரு காரியம், ஒவ்வொரு காரியமா நீங்க வரும்பொழுது அந்த வார்த்தை, இந்த புது வஸ்திரத்தை குறித்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். மூணாவது ஒரு வசனம் பாருங்க. மூணாவது காரியம், யோசுவாவேனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக. நான் ஏற்கனவே சொன்னேன், யோசுவா தப்பு பண்ணாம, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம, அடிப்படை இல்லாம பிசாசான குற்றம் சுமத்தல. யோசுவா தவறு செஞ்சிருக்கிறான். அதுக்குண்டான ஒரு பெஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னா அந்த மூணாவது வசனம், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா அவன் அவ்வளோ, அவனுடைய ஆடை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாத்ராம் புத்தகம், லேவிரா புத்தகங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆடை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எப்படிப்பட்ட ஆடைகள் அவன் உடுத்தணும். இந்த அழுக்கு அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய காரியம்? வேத வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அழுக்கு என்பது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிசாசானவன் சுமத்துற எல்லா குற்றங்களும் அவனிடத்துல இருக்கிறது என்பதை இந்த மூணாம் வசனம் தெளிவா வெளிப்படுத்துகிறது. ஒரு பிரதான ஆசாரியன் அவன் இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்டில் இல்லை, அவன் இருக்க வேண்டிய நிலைமையில இல்லை. இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அழுக்கு வஸ்திரமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. இந்த விஷயத்தை அதுதான் நாம் பார்க்க முடியுது. முதல் பாயிண்ட் அதுதான், அவனுடைய பாவம் உண்மையானது. பிசாசானவன் பாவம் இல்லாமல் அவனை குற்ற சுமத்தல. சில நேரத்தில் நாம் செய்த தவறு உண்மையாக இருக்கலாம். சூழ்நிலை நிமித்தமாக, நமக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் நிமித்தமாக நம்ம அந்த தவறுகளை செய்திருக்கலாம். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது இங்க இருக்கிற யாருமே பரிசுத்தவான் கிடையாது, யாருமே பாக்கியம் அப்படியே ஒரு பியூர் ஹோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அப்படி தன்னை பிரகடனப்படுத்தி கொள்றாங்கன்னா அவங்க தவறு செய்யறாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்யறோம், ஏதோ ஒரு கோபத்துல வார்த்தை விட்டுறோம், ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிடறோம். கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, நான் பரிசுத்தவான் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் வாங்கலாம் கூப்பிட யாருங்க தகுதி கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அழுக்கு வஸ்திரம் தரித்தவனை போலதான் நிற்கிறோம். யோசுவாவும் அப்படிதான் என்ன பண்ணிக்கிறான், நிற்கிறான், தகுதியற்றவனாக நிற்கிறான். அந்த அழுக்கு வஸ்திரம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால், பிரதான ஆசாரியனாக இருப்பதற்கு அவன் தகுதியற்றவன். தேவனுடைய மகனாக மகளாக நீங்களும் நானும் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதுதான் பிசாசானவனை குற்றச்சாட்டு. நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு தகுதியற்றவன், தேவ பிள்ளைங்கிறதுக்கு நீ தகுதியற்றவன். ஆண்டவரே உனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்காதீங்க. பிசாசனுடைய வேலை அதுதான், குற்றம் சுமத்துறதான் வேலை. நல்லா கவனிங்க. பாவத்திலேயே இருக்கும்போது பிசாசு நம்மளை அழகா விட்டுருவான். ஆனா என்னைக்கு பரிசுத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம், உடனே அவன் எழுந்துருவான். தூங்கிட்டு இருக்கிறவன் முழிச்சிருவ மாதிரி எழுந்து உட்காந்து, நீ இந்த பாவம் செஞ்ச, அந்த பாவம் செஞ்ச, இப்படி செஞ்ச, அப்படி செஞ்ச, குற்றம் சுமத்தி கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற விடாமல், சமாதானம் இல்லாமல் நம்மளை தள்ளுறதான் அவனுடைய வேலை. மூணாவது காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல மன்னிப்பை பெறணும். தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெறணும். எஸ், நம்ம பாவம் செஞ்சவங்க தான் முதல் பாயிண்ட். ஆனா ரெண்டாவது காரியம் பாருங்க, வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் மாம்ச சரீரம், இந்த வஸ்திரம் என்கிறது அவனுடைய வெளியிலே அணியக்கூடிய ஒரு காரியம், அவுட்டர் கார்மெண்ட், வெளியில அணியக்கூடிய ஒரு ஆடை. யாருமே தோளுக்குள்ள ஆடை அணிய முடியாது, தோளுக்கு வெளியே தான் ஆடை அணியிறது உண்டு. சகோதர சகோதரியை நல்லா கவனிங்க. பாவத்தை கடவுளை எப்படி காட்டுறாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய சரீரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய வஸ்திரத்தை போலதான். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு கிரீஸ் ஆயிடுது, ஒரு கறி ஆயிடுது, இல்லை சுண்ணாம்பு ஆயிடுது. இது எங்க ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய வஸ்திரத்தில் ஆகுது. வீட்டுக்கு வரோம், உடனே வஸ்திரத்தை துவைச்சு போடுறோம், அது சுத்தமா போயிடுது, அந்த அழுக்கு சுத்தமா போயிடுது. அப்ப இது எப்படி இந்த வசனம் நமக்கு காட்டுது அப்படின்னு சொன்னா, பாவம் என்பது நம்முடைய சரீரத்தின் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை போல அது நிலையானது அல்ல, எப்பொழுதும் நிலையானது கிடையாது. அதை சுத்தமா கழுவ முடியும், நம்மை விட்டு அதை தூக்கி எறிய முடியும். அல்லேலூயா. இந்த பாவத்தை எதோட வேணா ஒப்பிட்டு இருக்கலாம்,
கர்த்தர் எதோடு ஒப்பிடுகிறார்? அழுக்கு வஸ்திரத்தோடு வஸ்திரத்தோடு ஒப்பிடு. வஸ்திரம் என்பது பழைய ட்ரெஸ்ஸை, பழைய வஸ்திரத்தை கழட்டி போட்டுட்டு புதிய ஆடை என்ன பண்ணால் உடுத்துனா அந்த கலர் போயிடும், அந்த இங்கு போயிடும், அந்த மை போயிடும், அந்த கறி போயிடும், அந்த சுண்ணாம்பு போயிடும். அதே போல தான் பாவம். அது எப்பயுமே கடைசி வரைக்கும் என்னோட சுமந்து கொண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பாவம் எனக்கு இருக்குன்னா அது ஒரு ட்ரெஸ்ஸை போல, தேவ சமூகத்தில் போய் நான் கழட்டி போட்டுட்டு புதிய ஆடையை கொடுங்க ஆண்டவரே, புது வஸ்திரம் கொடுங்க, நான் பரிசுத்தவானாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டோம் அப்படின்னா அது எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க மன்னிக்க அந்த பழைய வஸ்திரம், அழுக்கு வஸ்திரம் எடுத்து தூர எரிஞ்சிடலாம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நம்முடைய பாவம் அவ்வளோதான், அது ஏதோ ரொம்ப கடினமான ஒரு பிசாசானவன் சில நேரத்தில் அப்படிதான், சில பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் சொல்லுவாங்க. சில நேரத்தில் நம்ம சொல்றது உண்டு, இந்த பாவத்தை என்னால் விடவே முடியாது, செத்தாலும் என்னால் விட முடியாது சொல்கிறோம். குடிக்கிற பழக்கத்தை என்னால் விட முடியாது, வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை என்னால் விட முடியாது, கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கம், ஐயோ அது என்னால் விடவே முடியாது, என்னதான் ஆண்டவரை நான் ஜெபிச்சாலும் அதை விட முடியாது, இந்த கெட்ட பழக்கத்தை என்னால் விடவே முடியாது, நான் இதில் அப்படியே அவ்வளோதான், கடைசி வரைக்கும் இதோட தான் நான் போராடணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையை நம்முடைய இருதயத்தில் பிசாசான உருவாக்குறான்னா நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? அதை நம்ம சுயமாக போராடக்கூடாது. தெய்வ சமூகத்தில் உட்காரணும், உபவாசம் இருக்கணும், நீடித்து நாட்களாக ஜெபிக்கணும், காத்திருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். அந்த பாவத்தை ஒரு சைடு அந்த பாவம் போய்கிட்டே இருக்கான், இன்னொரு சைடு தேவ சமூகத்தில் போராடிக்கிட்டே இருக்கேன். தேவ சமூகத்தில் உட்காருங்க. அந்த பாவத்திற்காக அதிக நேரம் தேவ சமூகத்தில் செலவிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாவம் அப்படியே ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தூரம் நீங்கள் போயிருந்தாலும் அப்படியே பின்னிட்டு வந்து பரிசுத்தத்திற்கு நேராக பயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியேங்கப்பா அந்த பாவத்தை நான் விட்டுட்டேனே, கர்த்தர் எனக்கு நல்ல பலனை கொடுத்துட்டாருன்னு நம்மளே உணர ஆரம்பிப்போம். எல்லாரும் அப்படிதான் இருக்கிற, எல்லாருமே ஏதோ ஒரு பாவத்தில் மாட்டிக்கொண்டு தான் இருந்தோம். கர்த்தரிடத்தில் ஜெபிச்சு தான் அந்த பாவங்கள் என்னையும் சேர்த்து எல்லாருமே அப்படிதான். ரகசிய பாவமாக இருக்கலாம், இல்லை தெரிந்த பாவமாக கூட இருக்கலாம், மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாது. பிசாசும் சரி, உலகப்பூர்வமான மனிதர்களும் இதில் இருந்தெல்லாம் அவன் ஜெயிக்க முடியாது, இதில் இருந்தெல்லாம் அவன் வர முடியாது. பிசாசு இருதயத்தில் அப்படி தான் சொல்லுவான், இந்த பாவத்தை விட்டுலாம் உன்னால் வர முடியாதுப்பா, இதெல்லாம் சரீரத்தில் அப்படியே புதைந்து கிடக்கிறது. பாவம் என்பது வஸ்திரத்திலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். அது ரிமூவல், தூக்கி கழட்டி எரிய முடியும். ஆண்டவர் அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. கடைசி ஒரு காரியம், 5வது வசனம் இப்போ வாசிச்சோமே, 4ஆம் வசனம் வாசிச்சோம். அதில் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை, புது வஸ்திரத்தை தரிப்பித்தேன். 5வது வசனம், அவனுடைய சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். நல்லா கவனிங்க, 5வது விஷயம், கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிங்க, அழுக்கு வஸ்திரத்தோடு பாவம் என்கிற ஒரு காரியத்தோடு பிரதான ஆசாரியன் என்கிற தகுதியை இழந்து தேவனுக்கு முன்பாக யோசுவா நிற்கிறார். பிசாசானவன் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு சூழ்நிலைக்கு மேலே போகும்போது கர்த்தர் பிசாசானவனை கடிந்து கொள்ளுகிறான், அமைதியாக இருப்பானே. யோசுவாவை நான் தெரிந்து கொண்டு யோசுவா பார்த்து சொல்கிறார், உன் அழுக்கு வஸ்திரத்தை தூக்கி எறி, உன் பாவத்தை தூக்கி எறி அப்படிங்கிறார். அந்த வஸ்திரம் தூக்கி எறியப்படுகிறது. சிறந்த வஸ்திரம், புதிய வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. வஸ்திரம் மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, வஸ்திரம் பாவத்தை குறிக்கக்கூடிய அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. பாகையை தூக்கி இந்த ஹெட்ல வைக்கக்கூடிய அந்த துணி தூக்கி அவருடைய தலைமையில வைக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்னா, பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா அவன் அந்த பாகையை அணிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் அந்த பாகையை அவன் அணியலை. ஏன்னு சொன்னா அந்த பிரதான ஆசாரியன்கிற தகுதியை அவன் இழந்துட்டான் பாவத்தினால. அதை குற்றம் சுமத்தி நீ தகுதி இல்லைன்னா அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அந்த பாகை கழட்டிட்டான். ஒருவேளை ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு ஒரு சிறந்த அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரங்களை மாத்திரம், பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு போப்பா அப்படின்னு மாத்திரம் சொல்லி இருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டிருக்கிற வா என்று சொல்லி திரும்ப அவனை தெரிந்து கொண்ட என்ன நோக்கமோ அதே நோக்கத்திற்கு அவனை செயல்பட வைக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வது. நல்லா கவனிங்க, பிசாசானவன் கொண்டு வருகிற இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தில் இருந்து நம்முடைய கவனத்தை சிதற செய்வது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து உங்களை சிதற செய்வது, இதுதான் அவனுடைய வேலை. ஒரு பாவத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறான், ஒரு குற்ற உணர்ச்சி உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறான்னு அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் கிடையாது. உங்கள் மேலும் என் மேலும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து நம்மளை கவனத்தை சிதற வைக்கணும். இதுதான் அவனுடைய வேலை. ஆனா கர்த்தர் சமூகத்துல போய் நின்று என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அதை நம்மிடத்திலிருந்து கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு, பாவம் என்கிற வஸ்திரத்தை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு பரிசுத்தம் என்கிற சிறந்த வஸ்திரத்தை
அணிவிப்பது மாத்திரமல்ல, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை எதற்கென்று அழைத்தாரோ, என்ன திட்டத்தை உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அதை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பல வருடங்களாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு நீங்க வாழ்ந்து கொண்டு அதிலேயே உங்களுடைய கவனம் எல்லாம் சிதறி போயிருச்சு, இல்ல அதே குற்ற உணர்ச்சியோடு அதே பாவத்தோடு திரும்ப திரும்ப நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அதை முற்றிலுமாக என்னை விட்டு அகண்டு போகட்டும், சிறந்த வஸ்திரத்தை நான் தரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, என் மேல் நீர் வைத்திருக்கிற திட்டம், என்னை எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த திட்டத்தை திரும்ப நான் எடுத்துட்டு பயணம் பண்ணணும் ஆண்டவரே. அதுதான் நீர் என்னை ஏற்றுக்கொண்டது என்னுடைய ஆண்டவரே அப்பா முழு அர்த்தம் அப்பா. அல்லேலூயா. அதுதான் முழு அர்த்தம். இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணை மூடுங்க. இந்த அக்டோபர் மாதத்துல ஒருவேளை 2024 9 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு குற்ற உணர்ச்சியோடு நம்ம எதுக்கு ஆண்டவரிடத்துல வந்தோம், நம்ம எங்க போகணும், கர்த்தர் நம்ம கொடுத்த திட்டம் என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு காரியம், யாரோ ஒருவர் சொன்ன விஷயத்தை வச்சு அழுது புலம்பி படுக்கை அறையிலேயே கிடக்கிறது, ஏதோ வேலைக்கு போறோம், ஏதோ வரோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், இப்படியே ஒரு வாழ்க்கை, ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில வருகிறது. கர்த்தர் சமூகத்துக்கு முன்னாடி வந்த நெல்லு, நீ ஏன் புலம்பிட்டு இருக்காத. இன்னொன்று, இந்த அழுக்கு வஸ்திரத்தை யோசுவாவால் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் செய்த ஒருவன் சுயமாக அந்த வஸ்திரத்தை கலட்டி தூக்கி எறிய முடியாது. அது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி புதிய வஸ்திரத்தை அவனுக்கு தருவிக்கணும். அவன் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை திரும்ப அவனை எடுத்துக்கொண்டு பயணம் பண்ண வைக்கணும் ஆண்டவர். இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பது மாத்திரமல்ல, என் தலைமையில பாகையை வைங்க ஆண்டவரே. நான் எதற்கு அழைக்கப்பட்டேனோ, இன்னும் குறைஞ்ச மாதம், ஒரு 3 மாதம் இருக்குது இந்த 2024 முடிய. இந்த வருடத்தில் என் தேவன் என் மேல் வைத்த திட்டங்கள் அனைத்தையும் நான் தொடர்ந்து இந்த 3 மாதத்தில் நான் முடிக்கணும் அப்பா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். கேளுங்க கேளுங்க, இந்த நேரத்தை விட்டுறாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. அந்த குற்ற உணர்ச்சியோடு அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்க நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். என்னுடைய வரலாறை நான் தெரிந்து கொள்ளுகிறேனப்பா. ஹல்லேலூயா. நான் யாரு, எதுக்காக கர்த்தர் என்னை தேடி வந்தார், என்னுடைய நோக்கம் என்ன, என் வாழ்க்கையில் என்ன பார்த்து சில பேர் சொல்லலாம் பிரயோஜனமற்றவன், தேவையில்லாதவன், ஒன்றத்துக்கும் தகுதி இல்லாதவன், குப்பை எல்லாம் சொல்லலாம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, எருசலேமை நான் தெரிந்து கொண்டேன். உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற. இன்னொருவர் சொல்லி நம்ம போய் மூளையில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களுக்குன்னு ஆக்சிஜனை உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு தொழிலை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். உனக்கென்று ஒரு உணவை உருவாக்கி இருக்கிறார். உனக்கென்று ஆடையை உருவாக்கி இருக்கிறார். உனக்கென்று ஒரு வாழ்விடத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் உன்னை அவ்வளவு அழகாக பாதுகாத்து இருக்கிறார். இதெல்லாம் உலக மனுஷன் சொல்ற அந்த குற்ற உணர்ச்சியை தூண்டி விடுகிற எதற்காக, ஏன் இந்த பாவத்தை விட்டு நீ வெளியே வர முடியாது இப்படின்னு சொல்லவா கர்த்தர் உருவாக்கினார். என் தலைமையில் உள்ள திட்டம், என் தலைமையில் வைக்கப்பட்ட பாகை. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உன் முன்னாடி நிற்கிறேன், ஆண்டவரே உங்க முன்னாடி நிற்கிறேன், என் திட்டத்தை நான் அறிந்து கொள்றேன். என் அழுக்கு வஸ்திரத்தை முன்னிருந்து களைந்து போட்டு என் பாவத்தை மன்னிங்க. சிறந்த வஸ்திரத்தை தரிங்கப்பா. சிறந்த வஸ்திரம் தரிச்சிட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த திட்டத்திற்குண்டான பாகை என் தலைமையில வைங்க. நான் ஓடுறேன் ஆண்டவரே சொல்லலாமா? அந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஒரு உறுதியோடு ஆண்டவர் இந்த மாதத்தில் சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார் உங்களுக்கு. சிறந்த வஸ்திரம், பழைய வஸ்திரம் அல்ல, அழுக்கு வஸ்திரம் அல்ல, பாவமான வாழ்க்கை அல்ல, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை, தேவனுக்கு இருதயத்திற்கு பிரியமான ஒரு மகன் மகளாக இனி வாழ்கிற நாட்களில் வாழ வைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு உண்டான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். கர்த்தர் அப்படி தரப்போற கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணும், பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும், ஜெப நேரங்களில் வளரணும், சபையில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கணும், ஊழியத்தில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கணும், தெய்வ சமூகத்திற்கு காத்திருக்கிற மகனாக மகளாக மாறணும், காத்திருக்கணும். நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது நீங்க போயிட்டு முழங்கால் படிட்டு எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. நம்ம போய் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்கணும். நம்ம அதுக்கு டைம் கொடுக்கறது இல்லை.
இதை செய்கிற ஆண்டவரே செய்யுங்க, இந்த இடத்துக்கு போகிறேன், என் கூட வாங்க, முடிச்சிடுறோம். நான் போகலாமா ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்கப்பா, நான் வழி நடத்துறீங்களா, இதை எப்படி நான் செய்யட்டும், இதை என்ன பண்ணட்டும்? அதுதான் ஜெபம். இந்த காலையில் ஆண்டுவிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு கிளம்புங்க. சிறந்த வஸ்திரங்களை, சிறந்த காரியங்களை, சிறந்த திட்டங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வைத்ததை இந்த மாதத்திலிருந்து தேவன் தொடங்க போகிறார். அல்லேலூயா. தேவன் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. தொழிலை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ இந்த மாதத்தில் அவர்கள் எல்லாம் பலவீனங்களும் மாறட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த அக்டோபர் மாதம் பல சாட்சிகளை பிள்ளைகள் சுதந்திரிக்கிற மாதமாக இருக்கட்டும். தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.